ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டேஸ்டியான மிளகாய் சட்னியும் கோதுமை ரவா தோசையும் ரெசிபின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டே நான் 10 நிமிஷம் போல் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சுருக்கேன். காரத்துக்கு நான் 20லேருந்து 25 வரமிளகாவை 10 நிமிஷம் போல் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து விட்டுடலாம். கூடவே தேவையான அளவு உப்பு, ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்து விட்டுடலாம். இது சட்னியோட டேஸ்ட்டை நல்லா எடுத்து கொடுக்கும், உங்கள் காரத்தையும் பேலன்ஸ் பண்ணிக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சட்னியை தாளித்து இதில் சேர்த்து விட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் நான் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், உங்களுக்கு காரத்தையும் பேலன்ஸ் பண்ணிக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்து விட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து விட்டுக்கலாம். கூடவே நான் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்து விட்டுக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டாலும் இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம், அப்போ தான் சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயத்தை இந்த அளவு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தாளித்ததை சட்னியில் சேர்த்து விட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட வித்தியாசமான மிளகாய் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ கோதுமை ரவா தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் நான் 2 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கூடவே நான் 1/4 கப் அளவு ரவையை 10 நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சு சேர்த்து விட்டுக்கிறேன். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், பொடியாக நறுக்குன கருவேப்பிலை இலை, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து விட்டுடலாம். இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்து விட்டுக்கோங்க, உங்களுக்கு அப்போ தான் தோசை நல்லா கிறிஸ்பியாகவும் வரும், கட்டி இல்லாமல் மாவையும் நம்ம கரைச்சிடலாம். மாவு கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கலந்து எடுத்துடலாம். இப்போ தோசைக்கல் சூடானதும் நம்ம தோசையை ஊற்றிடலாம். இப்போ சுற்றிலும் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். தோசை நல்லா வெந்து வரணும், அது வரை இருக்கட்டும். இப்போ இதை திருப்பி விட்டு இந்த சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 2 சைடுமே நல்லா வெந்து வந்திருக்கு. இதே மாதிரியே எல்லா தோசையுமே நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கிறிஸ்பியான கோதுமை ரவா தோசையும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதே மாதிரி எல்லா தோசையும் ஊற்றி எடுத்துக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி கோதுமை ரவா தோசையும் மிளகாய் சட்னியும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.